ஓர் அவசர அறைகூவல். இந்த பூமியில் தற்போது அநியாயமும் அக்கிரமும் பெருகிவிட்டது. தேவன் மனிதனை படைத்ததற்கு மிகவும் விசனப்படுகிறார். என் உக்கிரத்தின் அக்னியினால் இந்த உலகம் அழியும் என்று தேவன் கூறியது நிறைவேறும்படி இவ்வுலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நிறைவேறும்படியாக இப்போது இந்த பூமியில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. காலம் இனி செல்லாது. தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கு அனைவரும் ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஒரு அவசர அறைகூவலை விடுக்கின்ற ஒரு புத்தகம் இது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பு என்னவெல்லாம் நடக்கும் என்று வேதாகமம் பட்டியலிட்டிருக்கிறதோ அந்த அனைத்து காரியங்களும் தற்போது நடந்து வருகின்றன என்பதை ஆதாரத்தோடு கூறும் ஒரு நூல் இது. அனைவரும் தாங்கள் இருக்கும் நிலைகளை அறிந்து உணர்ந்து சீர்படுத்த வேண்டியவர்களை சீர்படுத்தி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற எச்சரிப்பின் செய்தியை தெளிவாக கூறுகின்ற ஒரு நூல் இது. 666 எச்சரிக்கை. இந்த உலகத்தை உபத்திரவத்தினால் வதைக்க வரப்போகிறவன் அந்தி கிறிஸ்து. அவனுடைய முத்திரை இந்த 666. இதை ஒரு அரிசி அளவே உண்டான பயோசிப் என்கின்ற வடிவத்தில் நம் ஒவ்வொருவருடைய நெற்றியிலோ அல்லது கையிலோ போடவிருக்கின்றனர். பல வெளிநாடுகளில் ஏற்கனவே இதை போட்டு விட்டார்கள். நம் நாட்டிலும் இதை வெகு சீக்கிரமே போடுவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்து கொண்டு வருகிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும், இதை போட்டால் என்ன ஆகும், போடாவிட்டால் என்ன ஆகும் என்பதை விளக்கும் ஒரு அருமையான நூல் இது. உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தமா? Blessing Youth Mission நிறுவனர் ஆர் ஸ்டான்லி பிரதர் எழுதியது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என வேதம் கூறுகிறது. தேவனுடைய வருகையின் போது நாம் அனைவரும் மறுரூபமாக்கப்பட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசன ஆதாரங்களுடன் கூறும் ஒரு அருமையான எச்சரிப்பின் செய்தி. படித்து மற்றவர்களுக்கும் கொடுங்கள். இயேசு இணையற்றவரா? இயேசு கிறிஸ்து நம் பூமியில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்பொழுது பல சோதனைகளை அவர் சந்தித்த போதும் அவர் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நடந்து கொண்டார். எவரும் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. நினைத்து கூட பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார். மரித்தோரையும் அவர் உயிரோடு எழுப்பினார். ஈடு இனி இல்லாத தேவன் அவர் என நிரூபிக்கும் ஒரு நூல் இது. கிறிஸ்துவின் வருகைக்கு பின் நடக்கும் சம்பவங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களின் நிலை என்ன, அதிலிருந்து மீள என்ன வழி என்பதை கூறும் ஒரு நூல் இது. ஒரு இறுதி சந்தர்ப்பம். மனம் மாற, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள கவனமாக படியுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கப்பல் கவிழ்ந்த கதை 2-1. முதல் கோணல், முற்றும் கோணல். 3 புத்தகங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் படுக்கை அல்ல. இட் இஸ் நாட் a bed of roses. என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வர கடவன். ரொம்ப இடுக்கமான நெருக்கமான பாதைதான். எந்த விஷயங்களில் எல்லாம் நாம் தவறுகிறோம் என தெளிவாக விளக்கும் 3 நூல்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மை பலப்படுத்தி கிறிஸ்துவில் வளர உதவும் இந்த நூல்கள்.